Hi guys, this is Nivita. In the video 11th standard max page number 260 exercise 6.2 ல இருக்கக்கூடிய 10th problem தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that the points 1,3 2,1 and 1/2,4 are collinear னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. by concept of slope method மூலமா அதுக்கப்புறம் straight line யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேற ஏதாவது மெத்தட் மூலமா ஷோ பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாம். கொலினியர் அப்படின்னா ஆக்சுவலி என்ன அர்த்தம்னா எல்லாமே ஒரே லைனில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எனக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் முதல்ல எழுதிக்கிறேன். ஏ 1,3 அப்படின்னு எழுதிக்கிறேன். பி 2,1 அண்ட் சியோட வேல்யூ 1/2,4. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கான்செப்ட் படி நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ SLOPE ஸ்லோப் கான்செப்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கும் பிக்கும் ஸ்லோப் எடுப்போம், அதுக்கப்புறமேட்டு பிக்கும் சிக்கும் ஸ்லோப் எடுப்போம், ஏக்கும் சிக்கும் ஸ்லோப் எடுப்போம். அது எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொலினியர்னு சொல்லிடுவோம். சரியா? ஃபஸ்ட்டு நான் ஏ பாயிண்ட் என்னது 1,3, பி பாயிண்ட் என்னது 2,1. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ன்னு வந்திருக்கும். தட் இஸ் x1 y1, இது x2 y2. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ 1 மைனஸ் 3 டிவைடட் பை 2 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ 1 மைனஸ் 3யோட வேல்யூ என்னது -2 டிவைடட் பை 1 which is equal to -2ன்னு வருது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு பிக்கும் சிக்கும் இடையில ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். பியோட இது என்னென்னா 2,1 அப்படின்னு வருது. சியோட வேல்யூ 1/4,4. சாரி 1/2,4. 1/2,4. இதே x1 y1 எடுங்க, இதே x2 y2ன்னு எடுங்க. ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபார்முலா என்னது y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ன்னு வந்திருக்கும். ஸோ y2ஓட வேல்யூ 4 மைனஸ் 1 டிவைடட் பை 1/2 மைனஸ் 2ன்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 டிவைடட் பை 1 மைனஸ் 4/2 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதை ரெசிப்ரோகேட்டில் எழுதும்போது 3/1 இன்ட்டு 2/1 மைனஸ் 4ஓட வேல்யூ என்னது -3ன்னு வரும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஆன்சர் -2ன்னு மட்டும் வந்திருக்கு. முன்னாடியே என்ன தான் வந்தது -2ன்னு தான் வந்தது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கோ ஏக்கோ எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சியோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கலாம் 1/2,4ன்னு எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 1,3. ஓகேவா? ஸோ ஸ்லோப் ஆஃப் சிஏன்னு பார்க்கும்போது இதை x1 y1, இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்லோப் ஆஃப் சிஏ இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் 3 மைனஸ் 4 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா -1 டிவைடட் பை 2 மைனஸ் 1/2ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 1/2ன்னு வரும். ரெசிப்ரோகேட்டாக எடுத்திங்கன்னா -2ன்னு வந்துடும். சரியா? ஸோ அப்போ இது therefore ABC are collinear. அவ்வளோதான். ஸோ எல்லா ஸ்லோப்புமே ஈக்குவலாக இருக்கிறதுனால therefore ABC are collinear அப்படின்றத போட்டிங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி எடுத்திருக்கோம், ஸ்லோப் ஆஃப் பிசி எடுத்திருக்கோம், ஸ்லோப் ஆஃப் சிஏ எடுத்திருக்கோம். ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் யூஸிங் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன் 1,3, பிங்கிறத எடுத்துக்கிறேன் 2,1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதில் x1 y1, திஸ் இஸ் x2 y2. இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. அப்போ y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ன்னு வரும். ஸோ அப்போ y மைனஸ் y1ஓட வேல்யூ என்ன வருது 3 டிவைடட் பை y2னா 1 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் x1 என்னது 1 டிவைடட் பை x2 மைனஸ் x1னா 2 மைனஸ் 1ன்னு வரும். இப்போ இது எப்படி எழுதலாம்னா y மைனஸ் 3 டிவைடட் பை -2 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 1 டிவைடட் பை 1ன்னு வரும். ஸோ 1 இந்த சைடு கொண்டு போவீங்க, -2 இந்த சைடு கொண்டு வருவீங்க. அப்போ y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு -2x ப்ளஸ் 2ன்னு வந்திருக்கும். அப்போ 2x ப்ளஸ் y மைனஸ் 3 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ 2x ப்ளஸ் y மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது எக்ஸ் என்னது 2/1. ஸோ இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி பிசிக்கு இடையில ஸ்லோப்
ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் சரியா. ஸோ பிசின்னு சொல்லும்போது பியோட வேல்யூ 2,1ன்னு வரும். சியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1/2, 4ன்னு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து x1y1 x2y2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும் கரெக்டாக. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்னது, y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ y minus 1 divided by y2 ஓட வேல்யூ என்னது 4 minus 1 is equal to x minus x1 ஓட வேல்யூ என்னது 2 divided by 1/2 minus 2ன்னு வரும். ஸோ அப்போ y minus 1 divided by 3 is equal to x minus 2 divided by LCM எடுத்திங்கன்னா 4/2ன்னு வரும். ஸோ y minus 1 divided by 3 is equal to 2 வந்து மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா 2x minus 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 divided by 1 minus 3ஓட வேல்யூ என்னது -3ன்னு வரும். ஸோ இந்த -3 கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோன்னா உங்களுக்கு என்ன வரும், y minus 1 divided by 1 is equal to 2x minus 4 divided by -1ன்னு வரும். எஸ் -1ன்னு வந்திருக்கும். ஸோ -1 இந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா ஓகேவா, இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ -1 + 1ன்னு வந்திருக்கு, சாரி -y + 1 is equal to 2x minus 4ன்னு வரும். தென் 2x + y -4 - 1 is equal to 0. நெக்ஸ்ட்டு 2x + y -5 is equal to 0ன்னு வந்திருக்கும். இப்போ இதனோட ஸ்லோப் எடுங்க ஓகேவா. இதனோட ஸ்லோப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், m is equal to minus coefficient of x by coefficient of y, so which is equal to -2 ஓகேவா. அப்போது முன்னாடியே உங்களுக்கு என்னன்னு தான் வந்தது, m is equal to -2 தானே வந்தது. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன தான் வருது, m is equal to -2 தான் வருது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, therefore the points are collinear. ஏன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோன்னா ஆக்சுவலி நம்ம வந்து ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ணுமே ஓகேவா. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து அந்த ஸ்லோப் எடுக்கும்போது நமக்கு இங்கே என்ன ஸ்லோப் வந்ததோ அதே தான் இந்த 2 பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு அதே -2 தான் வந்தது. ஸோ அதனால் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் சரியா. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷனில் எனி அதர் மெத்தடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலினியர்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 1,3 b ஆஃப் டிஸ்டன்ஸ் மெத்தடில் நான் இப்போ வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். c ஆஃப் 1/2, 4 அப்படின்னு இருக்கா. டிஸ்டன்ஸ் மெத்தட்னா என்னென்னா, முதல்ல ஏக்கும் பிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எடுக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, √(x2 - x1) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து x1 y1 x2 y2ன்னு வரும். ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். √(x2) என்னது 2 - 1 the whole square plus 1 - 3 the whole square, which is equal to √(1 square plus -2 the whole square, which is equal to √(1 + 4, which is equal to √5ன்னு வருது சரியா. சரி ஓகே, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏக்கும் பிக்கும் இடையில கண்டுபிடிச்சாச்சா. இப்போ பிக்கும் சிக்கும் இடையில கண்டுபிடிக்கலாம். பியோட பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,1, this is b ஓட பாயிண்ட்டு. c ஓட பாயிண்ட்டு 1/2, 1/2,4ன்னு வரும். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே தான் x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ பிசிக்கு இடையில அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும், which is equal to √(1 - 4 the whole square plus 3 square வரும், which is equal to √(-3/2 the whole square plus 3 square ஓட வேல்யூ என்னது 9. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 9/4 + 9ன்னு வரும், which is equal to √9 + 9 4s are 32/4ன்னு வந்திருக்கும், which is equal to √41 ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து √9 + 9 4s are 36/4ன்னு வரும், which is equal to √45/4ன்னு வந்திருக்கும். ஸோ 45க்கு வந்து நம்ம எல் டிவிஷன் மெத்தட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 5 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா 9 times 3 3 3 1. ஸோ அதனால் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3√5/2ன்னு எழுதலாம் ஓகேவா. ஸோ இது வந்து பிசிக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ். சரி,
அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னா ஏசிக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஏங்கிறது என்னது 1,3, சிங்கிறது 1/2, 4ன்னு வரும். அப்போ x1 y1 x2 y2ன்னு வரும். ஸோ ஏசிக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது 1/2 - 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - 3 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும், which is equal to root of 1 - 2/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ இது என்ன வரும் 1 - 2ன்னு சொல்லும்போது -1/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், which is equal to root of 1 + 4 + 1ன்னு வரும். ஸோ root of 1 + 4/4ன்னு வரும், which is equal to root 5/4ன்னு வரும். சரியா? ஸோ இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஏபிக்குன்னு சொல்லும்போது ரூட் 5ன்னு வந்திருக்கு. ஓகேவா? பிசிக்குன்னு சொல்லும்போது இப்படி வந்திருக்கு. ஏசிக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆக்சுவலி இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளால் ஏபி ப்ளஸ் ஏசின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, root 5 + root 3 root 5/4ன்னு வருமா? root 5 + root 5/4ன்னு வரும். ஸோ நான் இப்படி எடுத்துக்கிறேன், root 5 + root 5/4ன்னு சொல்லும்போது இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 4 root 5 + root 5/4ன்னு வரும், which is equal to 5 root 5/4ன்னு வருதா? ஐம் வெரி சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் 4 வந்து ஆக்சுவலி ரூட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ ரூட்டுக்கு வெளியில் வரும்போது வெறும் 2ன்னு தானே வெளியில் வரும். ஸோ அதனால் வந்து root 5/2ன்னு தான் வரும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து root 5/2. அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது நம்ம எப்படி ஆகும்னா 2 root 5 + root 5/2ன்னு வரும். 2 root 5 + root 5 என்னது 3 root 5/2ன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், which is equal to 3 root 5. அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு வருதா? ஸோ அதுதான் இன்னொரு மெத்தட். நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ஏபி கண்டுபிடிக்கிறோம், பிசி கண்டுபிடிக்கிறோம், ஏசி கண்டுபிடிக்கிறோம். இது ஏதாவது ஒரு ரெண்டத்தோட வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்டோட இது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து கொலினியர்னு வந்துடும். ஓகேவா? தேர்ஃபோர் திஸ் ஆர் கொலினியர்னு வந்துடும். தேங்க்யூ ஃபார்